நெல்லையில் முதல் காதல் தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் மற்றொருவரை காதலித்ததால் ஆத்திரத்தில் தம்பியால் இளம்பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி மேல கிராமம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவரது மனைவி கண்ணகி. இவர்களுக்கு 23 வயதில் ராமலட்சுமி என்ற மகளும் முத்துகிருஷ்ணன் மற்றும் ராகுல் என்ற மகன்களும் இருந்தனர். ராமலட்சுமி கங்கை கொண்டான் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ராமலட்சுமி ஒருவரை காதலித்துள்ளார். அந்த காதல் சில ஆண்டுகள் சென்ற நிலையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு ராமலட்சுமி அவருடனான காதலை முறித்து கொண்டிருக்கிறார். காதல் விவகாரத்தை அறிந்த ராமலட்சுமியின் பெற்றோர் அவரை கண்டித்தனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக ராமலட்சுமி வேறு ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து அறிந்த ராமலட்சுமியின் தம்பியான முத்துகிருஷ்ணன் அடிக்கடி அவரை கண்டித்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு அதிக நேரம் ராமலட்சுமி காதலனோடு பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதை பார்த்த முத்துகிருஷ்ணன் ஆத்திரத்தில் வீட்டிலிருந்த அரிவாளால் அக்கா ராமலட்சுமியை வெட்டியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்த ராமலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதையறிந்த சுத்தமல்லி காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தி முத்துகிருஷ்ணனை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் தனது அக்கா ஏற்கனவே ஒருவரை காதலித்து தோல்வியடைந்த விவகாரம் தெரிய வந்த நிலையில் மீண்டும் ஒருவரை காதலித்து வந்தது பிடிக்காமல் கொலை செய்ததாக கூறியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து சுத்தமல்லி காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்ப கௌரவம் பாதிக்கப்படுவதால் கொலை செய்த நிலையில் ஆணவ கொலையா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்தடுத்து கொலை, சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் நெல்லையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.